மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் இன்று தனது முதல் உரையை ஆவேசமாக பதிவு செய்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய அவர், இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மத்திய அரசு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். தான் சினிமா துறையிலிருந்து வந்தாலும் அண்ணா, பெரியார், காந்தி ஆகியோரை தனது வழிகாட்டிகளாக கொண்டு பகுத்தறிவு பாதையில் நடப்பவன் என்று குறிப்பிட்ட கமல், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்தும் தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தனது உரையின் சிகரமாக தமிழ்மொழி மற்றும் தமிழர்களின் தன்மானம் குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் அவையே அதிர வைத்தன. தமிழ்மொழி பிச்சை எடுக்கவோ திருடவோ உதவாது. தமிழன் எக்காலத்திலும் பிச்சை எடுக்க மாட்டான். குறிப்பாக உங்கள் பிச்சையை ஒருபோதும் ஏற்க மாட்டான் என்று ஆவேசமாக பேசினார். மேலும் ஓட்டையும் விற்க மாட்டான், நாட்டையும் விற்க மாட்டான் இந்த கமல்ஹாசன் என்று அவர் முழங்கியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தனது உரையை நாளை நமதே என்று முடித்த கமல்ஹாசன், தான் ஒரு தமிழனாக தனது உரிமைகளுக்காக எப்போதும் நெஞ்சை நிமிர்த்து போராடுவேன் என்பதை உலகிற்கு பறைசாற்றியுள்ளார்.